ஹாய் ஹலோ வணக்கம் மறுபடியும் சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனவே கடந்த நாட்களாக சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் என்னோட ஒரு சிறப்பான சர்ப்ரைஸை கொடுத்தது யார் அப்படின்னு சொன்ன வாகிசன். எனவே இன்றைய நாளையும் வாகிசன் தன்னுடைய சர்ப்ரைஸை கொடுக்க போகிறாரு. அவருடைய மியூசிக் ஜேர்னியில் இடம்பெற்றிருக்கின்ற எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறாரு. எனவே இன்றைய நாள் கடைசி நாள். அவரை கொஞ்சம் மிஸ் பண்ணுறது கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. வாய்சன் உங்களுக்கு அப்படி இருக்க? காட்சிக்கிறீர்கள் நன்றி. ஸோ அப்படியோ ஒரு காலை இருக்குன்னா ஓகே சரி. வாகிசன் அடுத்தடுத்த கட்டமாக தன்னுடைய இந்த பயணத்தில் சினிமா பயணத்தில் அடுத்தடுத்த கட்டம் நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறாரு. எனவே அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது மைனர் படத்தில் இப்போ ஹீரோவாக கமிட் ஆகியிருக்கிறார். அந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கப்பட போகிறது. பொதுவாக வாகிசன் என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் ஒரு சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய டார்கெட் எங்கே அப்படின்னு சொன்னால் தென்னிந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போயும் இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. சில பேர் அதை ஃபேஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஃபேஸ் பண்ணால் அப்படியே தங்களுடைய கனவை அப்படியே மூட்டை கட்டிட்டு வச்சுட்டு அப்படி அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்போது அதை சமாளிக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன பிளான் இருக்குது? ஸ்ட்ரகிள் பார்க்குறதுன்றது நான் ஏற்கனவே ஸ்ரீலங்காவில் கணக்கு பார்த்துட்டேன். அதால் இனி வர்றதை ஃபேஸ் பண்ணதுக்கும் ரெடியாக இருக்கிறேன். எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க கூட. ஸோ அதால் பிரச்சனை இல்லை. இப்போ இருக்கிற இப்போ நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னால், நான் என்ன செஞ்சினான் என்றால் வாய்ப்பை தேடி ஓடாமல் வாய்ப்பை எந்த பக்கம் வர வச்சேன். அப்போ என்ன செஞ்சாங்க என்றால், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இங்கே இருந்தே எங்களை வெளியில் கொண்டு வரதுக்கு சோசியல் மீடியாவை பயன்படுத்தி அது ஊடாக எங்கள் நாங்கள் செய்கிறதா ஹார்ட் ஒர்க் பண்ணி இங்கே இருந்து ஒர்க் பண்ணி வந்தாங்க. அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு அங்கீகாரம் கிடச்சி எங்கே போனாங்க, இந்தியாவுக்கு, தென்னிந்தியாவுக்கு போனாங்க. உண்மையிலேயே தென்னிந்தியா எங்களை விட அதிக அளவில் சினிமா துறையில் வளர்ச்சியிலான் இருக்குது. அதான் உண்மை. இப்போ உலக நாட்டில் இருக்க தமிழர்கள் எல்லாருடைய பார்வையும் ஒன்றிச்சிருக்கிறதும் தென்னிந்திய சினிமாவை தான். அப்போ வாய்ப்புகளை தேடி நாங்கள் இங்கேருந்து ஓடுறதை விட்டுட்டு எல்லா டகையிலையும் ஃபோன் இருக்குது. ஸோ அவையுடைய திறமையை இன்றைய காலத்தில் சோசியல் மீடியாவில் செய்யலாம். இன்றைக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா வேறு இடத்துலேருந்து தான் ஒன்று நடக்கும். இப்போ கிட்டல பார்த்தீங்கன்னா இந்த GPU படத்தில் மலேசியன் பாடகர் டாக்கியன் அவர் ஒரு சீனியர். அவர்கிட்ட பாட்டு வந்தோன்னா எல்லாம் ஹை வேறு மாதிரி இருக்குது. விளங்கும். அதை நாங்கள்லாம் முந்தோகமாக அது வைப் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ தெரிஞ்சோடனே பிளாஸ்ட் ஆச்சு. ஸோ என்னென்னு சொன்னால், சோசியல் மீடியா மற்றது நீங்கள் செய்கிறது எல்லாத்தையும் இப்போ தான் எல்லாம் சோசியல் மீடியா இருக்குது, அதில் போட்டு கொண்டு போகலாம். இப்போ நான் இனி ஒரு ஸ்ட்ரகிள் பார்க்க போகிறேன் என்று சொன்னாலும் கூட அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஸோ அதை ரெடியாகி தான் வந்துருக்கேன். அப்போ நான் என்ன சொல்லுவேன் என்றால், நீங்களே உருவாகி வந்துட்டீங்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் அடுத்து என்ன பிரச்சனை வரமான்றதை நீங்களே கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகே, அடுத்து இதான் நடக்க போகுது, அதுக்கு இது சேஃபாக இருக்கணும்ன்றதை ஊகிச்சிருவேன். சரியா? அதே விஷயம் நடக்கும் அப்படின்னா நீங்கள் பேசிக்காக இருந்து வந்தால் திடீரென்று ஒரு வாய்ப்பு டக்குன்ற ஒரு விஷயம் உங்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு டக்குன்ற ஒரு விஷயம் தூக்கி தந்தா உங்களுக்கு அடியும் விளங்கா நுனியும் விளங்கும். எப்படி சொல்கிறேன்டா, ஒரு நிலையில் ஏறி போனவன் இறங்குறது ஈஸி. என்ன தெரியும், நான் எதால் வந்தேன், நான் எதால் ஏறினான்னு தெரியும். ஸோ திரும்பி போகிறது ஈஸி. அவனை கொண்டே ஒரு ஹெலிகாப்டரில் கொண்டே மேலே ரங்கி போட்டு ரங்கி வாண்டால் கஷ்டம் வேணாம், டக்குன்னு ரங்கி இல்லாது. சரியா? ஏறினவனுக்கு ரங்குறது ஈஸி. அப்போ நாங்கள் ஏறைக்குள்ளேயே எங்களுக்கு தெரியணும் எப்படி இந்த பாதை என்னத்தை க்ரியேட் பண்ணணும், எது இந்த ஸ்ட்ரகிள் வருமன்றதை பார்க்கணும். நான் ஸ்ட்ரகிள் பார்த்துட்டேன், இன்னும் ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் பார்க்குறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறேன். ஓகே, இலங்கையிலிருந்து தென்னிந்திய சினிமாவுக்கு போனவங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய பேரை பார்த்துருக்குறோம். இப்போ இந்த மைனர் திரைப்படம் மூலமாக நீங்கள் ஹீரோ, ஜனனி ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஸோ 2 இலங்கையர்கள் சேர்ந்து இந்த படத்தை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அதனுடைய எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கு நிறையவே இருக்குது. அதில் என்ன இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, அதை தாண்டி அடுத்தடுத்த கட்டத்தில் இந்த படம் உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் எங்களுக்குள்ளே இருக்கு. இப்போது ஜனனியோட கூட நடிக்கிறீங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கு? உண்மையை சொல்ல போனால் எனக்கு நான் இது வரைக்கும் மூணு கதைச்சதில்லை, ஒரு காலமே கதைச்சதில்லை. ஏன் கதைக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. கதைக்கு நான் படத்தின் பூஜை என்று தான் நான் மீட் பண்ணியிருக்கிறேன், கதைச்சிருக்கிறேன். வாழ்த்துக்கள் சொன்னான், அவன் பதிலுக்கு வாழ்த்து சொன்னான், அவ்வளோதான்.
இப்போ வாயிசன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரிஞ்சது வாயிசனுடைய வரிகள் அதிகமாக வந்து பேசப்பட்டது. நீங்கள் சொன்ன மாதிரி சமூக வலைத்தளங்களில் வந்து அதிகமாக வந்து பேசப்படும், அதிகமாக வந்து பகிரப்படும். அப்படி வந்து இருக்கும்போது எழுதின உங்ககிட்டயே வந்து கேட்குறது தான் பொருத்தமாக இருக்குது. இவ்வளோ காலம் நீங்கள் எழுதின பாடல்களில், அந்த வரிகளில், அந்த தமிழில் உங்களுக்கு பிடிச்ச வரிகள் அப்படின்னு சொன்னால் இது? நான் இது வரைக்கும் எழுதின வரிகள் அதிகம் நான் எல்லா இன்டர்வியூஸ்லையும் சொல்லியிருக்கிறேன். அதால் இப்போ ஒன்று எழுதி கொண்டிருக்கிறேன். ஸோ அதை வந்து நான் சொல்கிறேன். எப்படி என்றால், இத்தீயை சுமந்த பெண்ணுறுத்தி பிறந்தாள் இவ்வையகத்தில், தமிழை உடலில் ஊடுருத்தி உதிரம் கொடுத்தால் மார்பகத்தில், கருப்பு என்பது குறையல்ல கரையல்ல, நிறத்தை வைத்தொரு குறையல்ல, குறைக்கும் நாய்க்கொரு அமைதி காப்பது ஆணவம் என்கிற பிழையல்ல. அதாவது முதலே சொல்லப்போனால் தீ என்று நான் என்ன சொல்கிறேன், நான் இந்த தீயை சுமந்த பெண்ணுறுத்தி இந்த பிறந்தாள், இந்த உலகத்தில் பிறந்து தமிழை என் அம்மா வந்து எனக்கு தாய்ப்பாலோடு கேட்கல, அதோடு சேர்த்து தமிழையும் தந்துட்டாள். அது மாதிரி கருப்பு என்பது கரை அல்ல, கருப்பாக இருக்கிறோன்றது ஒரு கரை இல்லை. நிறத்தை வைத்தொரு குறை இல்லை, நிறத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் டிஃபைன் பண்ணல. அது விளங்குறோம், இந்த நிறத்தில் இருக்க நல்லவன் கெட்டவனண்டோ கூடிய குறையண்டோ நிறத்தை வைத்து டிஃபைன் பண்ணிடாது. ஸோ நிறத்தை வைத்தொரு குறை அல்ல, குலைக்கும் நாய்க்கொரு அமைதி காப்பது ஆணவம் என்கிற பிள்ளை அல்ல. அதாவது நாய் குலைக்குதுன்றதுக்காண்டி ஒருத்தன் சத்தம் இல்லாமல் இருந்தா அவனுக்கு ஆணவம்னு சொல்லக்கூடாது. அதாவது சும்மா ஒருத்தன் கத்தி கொண்டு இருக்கான்றதுக்காண்டி நான் சத்தம் இல்லாமல் இருந்தா இவனுக்கு செய்ய ஆட்டிடியூட் ஆணவம்னு சொல்லக்கூடாது. ஆனால் சத்தம் இல்லாமல் இருக்கிறது தான் கெட்டித்தனம். நாயோட சேர்ந்து குலைக்கக்கூடாது, இல்லைங்களா? ஸோ குறைக்கும் நாய்க்கொரு அமைதி காப்பது ஆணவம் என்கிற பிழை அல்ல. மதிப்பு மிக்கவை மறைத்து வைப்பது இயற்கையில் அது புதிதல்ல. அதாவது உலகத்திலேயே மதிப்பாக இருக்கிறது எல்லாம் மறைஞ்சுதான் இருக்கும். அதாவது வைரமாக இருந்தாலும் சரி, அது மாதிரி சொல்ல போனால் இப்போ எக்ஸ்பென்சிவ் தங்கமாக இருந்தாலும் சரி, முத்து பார்த்தீங்கன்னா ஆழ்கடலில் தான் கிடக்கும். அப்போ மதிப்பு மிக்க எல்லாமே மறைச்சு வச்சிருக்கும். இப்போ மதிப்பு மிக்கவை மறைத்து வைப்பது உலகில் அது புதிதல்ல. அரைகுறையுடன் தேகம் தெரிவது காணும் கண்களுக்கு அழகல்ல. அதாவது அரைகுறையா உடுப்பு போடுறது அது ஒரு அழகு என்று நினைச்சு கொண்டு பண்ணக்கூடாது. அது வந்து காண்ற கண்களுக்கு அழகு இல்லை. அப்போ மதிப்பு மிக்கவையெல்லாம் மறைச்சு தான் இருக்கணும். ஓகே, ஸோ மதிப்பு மிக்கவை மறைத்து வைப்பது இயற்கையில் அது புதிதல்ல. அரைகுறையுடன் தேகம் தெரிவது காணும் கண்களுக்கு அழகல்ல. அது மாதிரி நான் சில இன்ஸ்பயர் ஆகிறது எப்படி என்றால், வரிகள் வந்து வேர்டன் என்ற ஒரு ரேப்பர் இருக்கிறார். வேர்டனுடைய அம்மா வந்து யாழ்ப்பாணம் பிறந்தது. அவன் மலையாளத்தில் ரேப் பண்ணுறார். ஒரு ரேப்பில் ஒரு பெரிய சாம்ராஜ்யமே கட்டி வச்சுக்கிறார். ஸோ வேர்டன் வந்து எழுதியிருப்பார் அப்படி என்றால், அன்னத்தை விதைத்தவன் கைகளும் கருப்பு. அதாவது இந்த விவசாயின்ற கை வந்து கருப்பாக இருக்கும். அது மாதிரி மண்ணில் கிடக்கின்ற வைரமும் கருப்பு. அதாவது சில விஷயங்கள் நாங்கள் எதிர்மறையா சித்தாந்தங்களில் பார்க்குறோமோ அதுகள் எல்லாம் அழகு என்றும் அதுகள் தான் சிறப்பு என்றும் எழுதியிருப்பார். ஸோ நானும் என்னுடைய வரிகள் எழுதியதில் எப்படி செய்யணும் என்றால், எது நடைமுறையில் மாறுதலாக பார்க்குறோம், எது இப்போ நடைமுறையில் இப்போ நான் சொல்கிறேன் என்றால், இப்போ எழுதின மதிப்பு மிக்கவை இதெல்லாம் வந்து ஒரு மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறதுன்றது ஓகே. பட் டூ மச்சாக ஒரு ஷோ பண்ணுற மாதிரி பண்ணுறதுன்றது வந்து அது ஒரு அழகு இல்லை. அழகன்னு நினச்சி செய்கிறங்கிற கலாச்சார மாற்றம் வந்து அது ஒரு அழகான விஷயம் இல்லை என்றதை நான் இப்போ ஒரு பாட்டு ஒன்று ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ அது வந்து கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, அப்போ அது வந்து என்ன மாதிரியான ஒரு பரிணாமத்தில் வந்து இருக்கும்? அதாவது சில பாட்டு என்டர்டைன்மெண்ட்டுக்கான செய்வேன். இப்போ பொண்ணு சிரிச்சா மாதிரி, பவித்ரா இதழ் மாதிரி, இப்போ ஜினுக்கு சிங்காரியெல்லாம் வந்து என்டர்டைன்மெண்ட், அதாவது ஜொலி பண்ணுறதுக்கு. அதை தாண்டி இந்த பாடல்கள் வந்து சிலது தாயம் சார்ந்திருக்கும். வீரத்தில் விளைந்த நாடல்லோ, இது காலத்தில் அழியாத ஏடல்லோ, பாடங்கள் சொல்லி தந்ததாருங்கோ, அதுக்கு பார்வதி மகன் இருந்தாருங்கோ, கடலாட்டிட்ட அல்லை மோத்திட்ட அத்தன் மீது ரிப்பாயிர வீரா, பிறந்தாய் பற தையங்காப்பட பலதாய் கொடி நாட்டிய காலா, வீரம் விளையாடும் கரையில மண்டலம் கடலாடும் படை கொண்ட அப்படி ஒரு பாட்டு இருக்கும். அதே அப்படியே மட்டப்ப கண்டு பண்ணி என்றால் பக்கத்து வகுப்புள்ள பவித்திராண்டு இருக்கும். அது மாதிரி சில மோட்டிவேஷன் இருப்போம். என்னாவும் உயிர் போகும் வரை பாடும், கிளைத்தாகும் ஒரு நாள் நிறைவாகும், என் கதையும் வரலாறாய் மாறும், செந்தமிழும் ஒரு நாள் குடியேறும். எனக்கு உண்மையாக சொல்ல போனீங்க என்றால், இந்த பவித்ரா பொண்ணு சிரிச்சா பாட்டுகள் செய்கிறத விட இப்படி பாட்டு செய்கிறது தான் விருப்பம். ஆனால் நாங்கள் வைரல் சமூக கட்டாயத்தில் இது கொண்டு சேர்க்கணும். சில விஷயங்கள்
வைரல் ஆகணும் ஒன்று செய்யணுன்றதுக்காண்டி சில விஷயங்களை என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காண்டி சில விஷயங்களை ஃபன்னான விஷயங்கள் செய்கிறோம். ஆனால் உண்மையை சொல்ல போனீங்கன்றால் இந்த பாட்டு போட்டு எனக்கு 3 மில்லியனோ 4 மில்லியனோ வந்து சிலது இன்ஸ்டாவில் வைரல் ஆனாலும் கூட எனக்கு அதிகம் நான் ஒரு ட்ரக்கை போட்டு வெயிட் பண்ணுறது இப்படியான பாட்டு. பொருள் இப்போ பொன்பொருளை தேடும் மானுடனே கேளும் உடல் மெலிந்து போன பின்பு எந்த செல்வம் தேறும் கற்றவித்த எல்லாம் ஏகலைவன் வழியில் கை கொடுக்க மறத்தது ஏன் போட்டி போடுதர்கள் புதிர்கள் பல புதைந்த புத்தகம் குரங்கு கையில் அருமை கட்டத்தான் காலை கதரவன் ஒதுக்கி நிறத்து நிலவு நிறந்த நிலைமை கட்டத்தான் அழகாய் சில பெண்கள் மத்தியில் பூவும் தன் அழகு கட்டத்தான் புலமை என்று மாறிமலையில் தவளை கத்தி கத்தி செத்துதான் வறுமை அறிந்து வளர்ந்து கொண்டும் புண்ணியில கிடந்து கரைஞ்சவன் கவலை மறக்க கிளைமகள் காலடிக்கில நடைஞ்சவன் பறக்க துடிக்கும் பிறந்து போல பருவம் பார்த்து கிடந்தவன் கிளைமகள் அது இறையருளில சிறகு விரிச்சு பறந்தவன் நான் காட்டுத்தி சகுனிகள் உள்ள ஆட்டத்தில் கொடிய கூர்க்கத்தி ஆயுதங்கள் கூட்டத்தில் கரைய மேகத்தில் ஒளி பிறந்த நேரத்தில் அடியேன் தாக்கத்தில் தலை நிமிர்ந்தேன் வானத்தில். ஸோ இப்படியான பாட்டு ரிலீஸ் பண்ணிக்கலாம் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பேன். என்றால் இதில் எந்த வரிகளை தேடி பிடிக்கிறாங்க பொடியல் என்னத்தை தேடுறாங்க போய் என்ன கேட்குறாங்க என்னோட டவுட் கேட்கணும் இது கேட்கணும் இது என்ன எழுதி வச்சுக்கிறேன் இது என்ன விளங்கியில் எனக்கு சொல்லி கேட்கணுமன்றதுக்காண்டியே சில விஷயம் கொஞ்சம் டூ மச் புலமையை அழுவணும் நினச்சி எழுதுறது. ஸோ அப்படி செஞ்சுருக்கேன். அது மாதிரி கூட இப்படியான ட்ரக் தான் எனக்கு கூட விருப்பம். ஆனால் கட்டாயத்தில் இப்படியான கொமர்ஷியலான பாடல்கள் செய்ய வேண்டி இருக்குது. அதால் தான் சில இந்த பொண்ணு சிரிச்சா அஜினுக்கு சிங்காரிய மாதிரியான பாடல்களும் செய்கிறேன். ஆனால் அங்கேயும் தமிழை கொண்டு வச்சு கொண்டு தான். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ரப் பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து இருக்குது, சில வார்த்தைகள் வந்து விளங்காது, அது சவுண்டோட வந்து கேட்கும்போது நமக்கு வந்து விளங்காது. ஸோ அதுக்கு உண்மையில் வந்து மீனிங் இருக்கா இல்லை அது சவுண்டோட அப்படியே மர்ஜ் பண்ணி இல்லை? இப்போ சிலது வந்து இப்போ சிலாக்கள் வந்து எனக்கு நான் பார்க்குறதுல மோஸ்ட் இருக்கிற ரேப்பர்ஸ் எல்லாருமே மெயினாக லிரிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்கலாம் ரேப்புக்கே வருவேன். ஏன்னு சொன்னால் உண்மையிலேயே ரேப்பர்ஸில் நான் பார்த்தாக்கள் எல்லாரும் இண்டிவிஜுவல் சொன்னாங்க கூட பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்கன்னா நான் வந்து எழுத்தாளன், அதுக்கு பிறகு தான் ரேப் பண்ண வந்தேன். நான் அறிவில் இருந்து சரியோ ரேப்பர் அறிவு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் போன் அண்ணா, அதை விட அசல் கோளார் அண்ணாண்ட ரேப்பெல்லாம் வந்து அசல் கோளார் அண்ணா வந்து சரி ரேப்பெல்லாம் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது ஜார் நான் தப்பேன் நான் தான் தப்பேன். அதில் லிரிக்கல் வந்து டீப் மீனிங்காக இருக்குது. முள்ளுக்கு நாங்கள் போய் பார்க்கல, அந்த வே ஆஃப் டெல்லிங் வந்து டிஃப்ரெண்டே ஒழிய மீனிங் இருக்குது. இப்போ சூரியன் அழுக்கு கையை வச்சு 1000 பேர் மறைச்சாலும் சூரியன் வரும் அது சாயங்காலம் மறைஞ்சாலும், அதாவது அது மீனிங் இருக்குது அதில். அதாவது நீ 1000 பேர் மறைச்சி அழுக்கு கையிலால நீ 1000 பேர் மறைச்சாலும் சூரியனை மறைக்கலாது, அது ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரப்பர்ஸ் எல்லாரும் மீனிங் இல்லாமல் கடைசி விழுவோம். கண்டிப்பாக இல்லை ஒரு 100 குண்டு மீனிங்ஸ் இருக்கும். போகிற ஃப்ளோவில் சம்டைம் விளங்க 4 வரைக்கும் சிலது விளங்காது என்ன எழுதியிருக்குன்றது. பட் ஸ்லோவாக டீப்பாக பார்க்கணும். வறுமை இறந்து வளர்ந்து கொட்டும் பிடிக்கல கிடந்து கரைஞ்சவன் கவலை மறக்க கிளைமகள் காலடியில் சரணடைஞ்சவன். ஸ்லோவாக பார்க்கணும். கவலை மறக்க கிளைமகளின் காலடியில் சரணடைஞ்சவன் பறக்க துடிக்கும் பறந்து போல பருவம் பார்த்து கிடந்தவன் கலைமகள் அவள் இறையருளில சிறக்கு விதிச்சு பறந்தவன். ஸோ ஸ்லோவாக பார்க்க தெரியும் இதுக்கு லிரிக்ஸ் இருக்குன்னு. ஆனால் சிலது நான் சவுண்டிங் எழுதிடுவேன். இப்போ நந்தலால் ஆண்டு போட்டுருவேன். சில இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன்ட்ட ஜின்னுக்கு சிங்கார் என்றது ஜின்னுக்குன்றது செல்வ ஜன்னதி கோயிலில் வந்து மேளமாட்டி கேட்கல ஒரு சத்தம் வரும். அந்த சவுண்டை வந்து எங்கேயாவது ஒரு பாட்டுக்கு போடணும்ன்ற ஒரு ஆசை. ஸோ அதான் ஜின்னுக்கு சிங்கார் என்ற சவுண்டை அண்ணன்ட்ட ஜின்னுக்கு ஜிங்கார் இவங்க கடவுள் அது மாதிரி சொல்லாமதே. பட் சொல்கிறேன் லைக் இந்த டிஆர் ராஜேந்திரன் ஐயா இருக்காலும் அவர் வந்து அந்த மியூசிக் வந்து முதலே ஒரு பாட்டில் யூஸ் பண்ணிடுவேன். அது இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருந்ததில்ல. அது பிறகு அனிருத்தண்ணாண்ட ஒரு பாட்டில் அது அந்த ஸ்டைல் வந்துடும். அது முதலே நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அது ரிலீஸ் பண்ணாமல் இருந்தது. ஸோ அப்படி எனக்கு சவுண்டிங்காக எனக்கு கூட பிடிக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு சவுண்டிங்கான வேர்ட்ஸ். இப்போ இந்த மலையில் கப்பல் நினைக்குது அலையில் முத்தம் எடுக்குது பறந்துகள் வட்டம் எடுக்குது ரட்ட ரெண்டு சாப்பிட்றோம். அதுக்கு சவுண்ட் அது ரட்ட சவுண்ட் அதை யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படி சவுண்டிங்கை நான் சில விஷயம் யூஸ் பண்ணுறேன். கூட ரேப்பர்ஸ் இந்த லிரிக்ஸ் உங்களுக்கு விளங்கி இல்லை என்றால் கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் வெயிட் பண்ணி கேட்டு பாருங்கோ. நீங்கள் கேட்குற மெலடி சாங்ஸில் இருக்கிறத விட பவர்ஃபுல்லான லிரிக்ஸ் எழுதியிருப்பாங்க ரேப்பர்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது மாதிரி இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் பார்க்க போனால் இப்போ என்னுடைய கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரதீப்ன்ற ஒரு படியன் செஞ்சு வந்தவர், அவர் செஞ்சு கொண்டிருக்காரு இப்போ ரேப். அதை விட சின்ன சின்ன பொடிகள் இப்போ செய்ய துவங்கியிருக்காங்க. பர்டிகுலர் ஒரு படியன் இப்போ சதுவன்ற ஒரு படியன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. நான் பார்க்குறேன் டிக்டாக்லாம் பார்ப்பேன் யார் அரேஞ்ச் என்ன செய்கிறாங்க. சில ரீபோஸ்ட் பண்ணி விடுவேன். என்றால் எங்களோட ஆடியன்ஸை போய் சேர்ந்தால் தான் அவங்களுக்கு நாளைக்கு ஒரு இடம் கிடைக்கும் வேணேன் என்று பார்ப்பேன். அது மாதிரி எங்களுக்கு முன்னுக்கு ஒரு ஆள் இருந்தவர் சிவி லக்ஷன் ஒரு அண்ணாரால். ஸோ அவர் ஒரு நல்ல ரேப்போ அவர்கிட்ட போய் கொண்டிருக்குது. நானும் இப்படி மைண்ட் செட்னு சொன்னால் இப்போ ஸ்லாக்கள் சொன்னேன் போட்டியல் பொறாமையல் எல்லாமே இருக்கும். எனக்கு வந்து இந்த தளத்தில் வந்து எல்லோரும் அதாவது எங்களோட பொடியல்ன்ற நான் பேர் வச்சதுக்கு காரணமே எல்லாருக்கும் ஓடுறதுக்கான தளம். நான் மட்டும் போய் வளர்ந்து போய் மேலே நின்று போட்டு எந்த பக்கம் காசை போட்டு ஃபேமஸ் மட்டும் விளைச்சிட்டு
நான் போய் சைலண்டாக இருந்துட்டேன் என்றால் அது ஒரு மிகப்பெரிய சுயநலம் மாதிரி. ஸோ ஒரு நம்பிக்கை இருக்கு வேணாம் இந்த நான் போனவனங்களுக்கு ஒரு கை தருவானன்ட்டு. ஸோ அதால் நாங்கள் போகிற தளத்தை சரியாக உருவாக்கிட்டு போகணுமென்ட்டு நான் நினைக்கிறேன். ஒற்றுமையாக இருந்தால் அடுத்த கட்டம் இல்லை, ஒற்றுமையாக இருந்தால் எப்போது வின் பண்ணியிருக்கலாம், அது மாதிரி ஒற்றுமையாக இருக்கும். தன்னைத்தானே வந்து ஒரு உதாரணமாக வந்து வச்சிருக்கிற ஒரு நபர் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயத்த வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் கீப் அப் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போது தென்னிந்திய சினிமாவுக்கு வந்து போயிட்டீங்க, ஹீரோ ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒருவேளை வந்து நீங்கள் அதில் பிஸி வந்து ஆகுறதுக்குரிய வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஆனால் உங்களோட கையில் இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்குது. தமிழ் சார்ந்த விஷயங்களை இன்னும் நிறைய பேருக்கு வந்து கொடுக்கணும், நிறைய பேருக்கு வந்து அதை தெரியப்படுத்தணும், அதை விட அதன் மூலமாக நிறைய பேரை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை இன்னும் நீங்கள் கூடுதலாக வந்து இறுக பற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் வந்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆதவன் டிவியினுடைய நேர்கள் சார்பாகவும் உங்களுடைய ரசிகர்கள் சார்பாகவும் வந்து கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இன்றைய நாளில் வந்து இந்த ஒரு மிகப்பெரிய இன்டர்வியூ கடந்த 4 நாட்களாக, இது 5வது நாள், இறுதி நாள், கடந்த 4 நாட்களாக நிறைய விஷயங்கள் உங்களோட மியூசிக் ஜேர்னியில் வந்து நடந்த விஷயங்கள், நீங்கள் பார்த்த விஷயங்கள், நீங்கள் சந்தித்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் வந்து நாங்கள் நிறைய விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது? முதல் இந்த ஆதவன் தொலைக்காட்சிக்கும் டண்டெக்ஸ் டீமுக்கும் நன்றி. அதை விட இந்த இடத்துல கூட்டினது, அதான் ஒவ்வொரு இன்டர்வியூ போய்களையுமே நான் யோசிக்கிறேன் அப்படின்னால் இந்த இடத்துல என்னை வச்சு அழகு பார்க்குற என்னுடைய ரசிகர்கள் இல்லை, என்னுடைய சகோதரர்களும் என்னை வளர்த்து கொண்டிருக்கிற என்ற உறவுகளுக்கு தான் முதலாவது நன்றி, அவைகளுக்கு தான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. ஸோ இந்த இன்டர்வியூ வந்து ஒரு மாதிரி ஃபன்னாகவும் போச்சுது. அது மாதிரி சில விஷயங்கள், தேவையான விஷயங்களும் நான் சொல்லியிருக்கிறேன், ஷேர் பண்ணியிருக்கிறேன். சில விஷயம் உங்களால் அக்செப்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், சில விஷயம் இல்லை அப்படி இல்லைன்ற மாதிரி இருக்கும். என்னவாக இருந்தாலும் இறுதியில் ஒன்று தான், யாராக இருந்தாலும் நல்லா இருந்தால் சரி. ஸோ நல்லதை யாரும் ஒருத்தன் சொல்கிறான், அது நல்ல விஷயம் அவங்களுக்கு தோணினால் அதை கண்டிப்பாக செவிமடுத்து உங்களை நீங்கள் திடப்படுத்தி வளப்படுத்தி கொள்ளுங்கோ. ஏன்னு சொன்னால் இது உங்களுக்கான ஒரு வாழ்க்கை. ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் எப்படி வாழ போறீங்கன்றதை. ஸோ என்னுடைய கருத்தும் அதுதான். ஓகே, இவ்வளோ நேரம் வந்து எங்களோட வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசிக்கொண்ட வாகிசனுக்கு நாங்கள் மிக்க நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே மாதிரியான இன்னும் ஒரு இன்டர்வியூனோட செஷன் வந்து வரும், அது வேறு மாதிரி வந்து சில வேளை வந்து இருக்கும். அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் மறுபடியும் உங்களை வந்து இன்வைட் பண்ணுவோம். ஸோ அதுக்கும் இன்னும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸோடு வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்றோம். அண்ட் அந்த டைமில் நீங்கள் ஒரு ஹீரோ ஆகிடுவீங்க, சரியா? அப்போ அந்த டைமில் நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்றோம். எனவே இன்னும் ஒரு இன்டர்வியூவில் நாங்கள் மறுபடியும் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் கேஸ்ட்ரோ ராகுல். வணக்கம் நேர்களே.